அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல். இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு க்ரீமியான அடை பாயாசம் தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி அடை பாயாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த க்ரீமியான அடை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 250 கிராம் பாக்கெட்டில் வர அடை தான் வாங்கியிருந்தேன். அதை நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வடிகட்ட போகிறோம். வடிகட்டிட்டு பச்சை நம்ம சாதா தண்ணி வாட்டர் இருக்குல்ல, அதில் நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கணும். கழுவினதுக்கப்புறமா இது ஒட்டாமல் நீட்டாக வந்துடும். அதோட 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுட்டு இதையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒட்டாது, நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ். அதில் 1ஆம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 250 கிராம் சர்க்கரை, 250 கிராம் கருப்பட்டி ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் நம்ம முந்திரி ஒரு 20 முந்திரி, அதுக்கப்புறம் தேங்காய் கொத்து கொஞ்சோண்டு நான் வச்சுருந்தேன், அதையும் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு, பாயசம் பண்ணுற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நம்ம வேக வச்ச அடையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிட்டு இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம 3ஆம் பால் சேர்த்து வச்சோம்ல, அதையும் சேர்த்துட்டு ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு நம்ம வடிகட்டி கருப்பட்டி சர்க்கரை பாகு வச்சுருப்போம்ல, அது வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து இதை நல்லா கரைச்சி விடலாம். நல்லா கலந்து விடும்போது இது நல்லா கொதி வந்த உடனே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 1ஆம் பால் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் கொத்தும் அதோட முந்திரியையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்தோம் இல்லை, தேங்காய் கொத்து முந்திரி வறுத்த நெய் பாக்கி இருந்துச்சு, அதையும் இதில் நான் வீட்டிக்கிறேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் எம்மியான க்ரீமியான அடை பாயாசம் ரெடி. இது திக்காயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.